மீனம் ராசிபலன். நீங்கள் ஏன் சோம்பேறிகளாக இருக்க விரும்புகிறீர்கள்? இந்த கேள்வி சில காலமாக உங்கள் மனதை ஆக்கிரமித்துள்ளது. அதை நீங்கள் அகற்ற வேண்டும். இந்த எண்ணத்தால் உங்கள் மனம் பாதித்து இருந்தாலும், அதை உயர்த்துவதற்கான நேரம் இது. நீங்கள் எல்லாவற்றிலிருந்தும் தப்பிக்க விரும்புகிறீர்கள். ஒருவேளை நீங்கள் இவ்வளவு காலமாக திட்டமிட்டிருந்த பயணத்திற்கான நேரம் இது. அந்த அழுத்தங்களை தளர்த்திக் கொள்ளுங்கள். மேலும், உங்கள் படைப்புத் திறன்களை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். கடகம் ராசிபலன். இன்று உங்களது அன்பிற்குரியவர்களும் அன்பான நண்பர்களும் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டப் போகிறார்கள். அவர்கள் உங்களது பிரச்சினைகளிலிருந்து எதிர்பாராத விதமான மகிழ்ச்சியை அளிக்கப் போகிறார்கள். இன்று சமூக நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக வெளியே செல்லும் சூழல்கள் ஏற்படக்கூடும். மேலும், இது ஓர் நல்ல உறவுப் பிணைப்பை உருவாக்க உதவும். கடந்த சில நாட்களாக உங்களது மன அழுத்தம் நிறைந்த வேலை தொடர்பான எல்லா விஷயங்களிலிருந்து இது ஒரு வரவேற்கத்தக்க மாற்றமாக நிகழும். இன்று உங்களை நீங்களே நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். அதற்காக நீங்கள் எவ்வித வருத்தமும் பட வேண்டாம். சில நேரங்களில் இது உங்களுக்கு தேவைப்படுகிறது. இதை இன்று முயற்சி செய்யுங்கள். சிம்மம் ராசிபலன். சில நேரங்களில் செயல்களை உங்கள் வழியிலேயே செய்து முடிக்க முயற்சி செய்யுங்கள். இந்த செயல்களை செயல்படுத்தும் போது உங்களுக்கென உள்ள தனிப்பண்புகளை பயன்படுத்தி செயல்படுத்தலாம். இது கண்டிப்பாக பாராட்டைப் பெறும். தினமும் தொடர்ந்து செயல்படுத்தினால் நாளாக அந்த செயல்களும் சிறப்பாகச் செயல்படத் தொடங்கும். உங்களைத் தடுத்து நிறுத்தும் பல விஷயங்கள் உள்ளன என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இதுபோன்ற அற்ப விஷயங்களுக்காக உங்கள் நேரத்தை செலவிட முடியாது. புதிதாக ஒன்றை வாங்குவதாக இருந்தாலும் மனதில் தோன்றும் முடிவுகள் தவிர்த்துவிட்டு பணம் எவ்வளவு செலவாகிறது என்பதில் கவனம் செலுத்துங்கள். கன்னி ராசிபலன். இன்று வாழ்க்கை சீராகவும் சாதாரணமாகவும் இருக்கும். இன்று எதையாவது சிறிது நேரம் தாமதப்படுத்தும் அல்லது குறுக்கிடும் பிரச்சினைகள் இல்லை. எதுவும் வலுவாக அல்லது அடிப்படையில் ஏற்பாடு செய்யப்படவில்லை. உங்களது குடும்பம்தான் உங்கள் பெருமைக்கும் மற்றும் மகிழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கும். மேலும், குழந்தைகள்தான் உங்களது மன அழுத்தத்தை குறைக்கும் நபர்களாக இருப்பார்கள். உங்களது வாழ்க்கையுடனான பிணைப்பானது பாசத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்கும். மேலும், வேலைப்பளு சற்று தளர்வாக இருக்கும். இன்று நன்மை பயக்கும் விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. துலாம் ராசிபலன். நீங்கள் புத்திசாலித்தனமாக இருக்கிறீர்கள். அவ்வாறு இருப்பது நீங்கள் வெற்றி கோப்பை கொண்டு அக்களிக்கும் போது உங்களுக்கு தெரிய வரும். உங்கள் இலக்கை அடைய நீங்கள் தடையாக இருக்கும் எந்த ஒரு சிறிய தடையையும் கூட கண்டுபிடித்து அதை வெளியே எடுத்து எறிந்து விடுவீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறீர்கள். நீங்கள் மிகவும் திறமையாகவும் பாராட்டத்தக்க விதத்திலும் ஏதாவது செய்கிறீர்கள். உங்களுக்கு இன்று சில உதவிகள் தேவைப்படலாம் அல்லது நிபுணர் ஆலோசனை தேவைப்படலாம். உங்களுக்கு எல்லாம் தெரிந்து இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தாலும் கூட அனுபவம் வாய்ந்தவர்களிடமிருந்து வரும் நல்ல ஆலோசனையை கேட்டுக் கொள்ளுங்கள். கடின உழைப்பு உங்களுக்கு நல்ல பலனைத் தரும். உங்களது முயற்சிகள் குறுகிய காலத்தில் பாராட்டை பெறப்போகின்றன. விருச்சிகம் ராசிபலன். அன்போடும் சிரிப்போடும் அகமகிழ்வோடும் இருங்கள். ஏனென்றால் இன்று நட்சத்திரங்கள் உங்களுக்கு எதிர்பாராத ஆச்சரியங்களை அளிக்க இருக்கின்றன. உங்களது பாதையில் சவால்கள் வந்தாலும் கூட கடினமான சூழ்நிலைகளிலிருந்து நன்மையினைக் காண முடியும். தைரியமான முடிவுகளை எடுப்பதற்காக உங்களது அன்பிற்குரியவர்கள் உங்களை உற்சாகப்படுத்துவார்கள். உங்கள் பணப்பையினை திறந்து அதில் உள்ள பணத்தை குறைவான அளவே பயன்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையோடு இருங்கள். இல்லையெனில் நீங்கள் அதை உணரும் முன்பே அது சுருங்கிவிடும். தனுசு ராசிபலன். இன்றைய நாளை நீங்கள் சற்று குழப்பமான நிலையில் தொடங்கலாம். மேலும், நீங்கள் கொஞ்சம் பொறுமை இழந்து போகலாம். வெற்றி பொறுத்தவரை பொறுமை மிகவும் முக்கியமானது. நீங்கள் இன்று சற்று பொறுமை இழந்து உள்ளீர்கள். ஒரு நிமிடத்தில் 1 மைல் தூரத்தை நீங்கள் கடக்க விரும்புகிறீர்கள். அவசரப்படுவது ஒருபோதும் ஒரு நல்ல விஷயமல்ல என்பதால் இது ஒரு சிறந்த யோசனை அல்ல. இன்று நீங்கள் கொஞ்சம் சில சவால்களை எதிர்கொள்ள நேரிடலாம். இது உங்களது முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவதை தடுக்கக்கூடாது. மகரம் ராசிபலன். சமீபத்தில் ஏதேனும் சிந்தனைகள் உங்கள் மனதில் காலதாமதமாக தோன்றுகிறதா?
புதிதாக ஏதாவது ஒன்றை புதியதாக செய்ய வேண்டும் என்ற சிந்தனை உங்களுக்கு மேலோங்குகிறதா? இப்போது இதைத் தொடங்க சிறந்த நேரமாக இருக்கும். மேலும், அவைகள் சரியான நிலையில் கனகச்சிதமாக பொருந்துவதாகத் தோன்றும். புதிய தொடர்புகள் அமைய வாய்ப்புள்ளது. இவை அனைத்தும் உங்களிடம்தான் உள்ளது. பிரபஞ்சத்தால் மட்டுமே இப்படிச் செய்ய முடியும். கும்பம் ராசிபலன்: நீங்கள் எதையாவது இழக்கும் விளிம்பில் இருக்கும்போது, வெறுமனே உங்கள் உணர்ச்சிகளை மறைப்பது உங்களுக்கு பயன் தராது. எனவே, நீங்கள் அதற்குரிய பலனை அடைவதற்கு முன்பு, உங்கள் உணர்ச்சிகளை ஒழுங்குபடுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இன்று உறவுகளுடன் நேரம் செலவிடுவது மிகவும் முக்கியம். அறிவார்ந்த உரையாடல்கள் நிறைய விஷயங்களைப் பற்றிய உங்கள் அறிவை அதிகரிக்கும். மீனம் ராசிபலன்: நீங்கள் ஏன் சோம்பேறிகளாக இருக்க விரும்புகிறீர்கள்? இந்த கேள்வி சில காலமாக உங்கள் மனதை ஆக்கிரமித்துள்ளது. அதை நீங்கள் அகற்ற வேண்டும். இந்த எண்ணத்தால் உங்கள் மனம் பாதித்து இருந்தாலும், அதை உயர்த்துவதற்கான நேரம் இது. நீங்கள் எல்லாவற்றிலிருந்தும் தப்பிக்க விரும்புகிறீர்கள். ஒருவேளை நீங்கள் இவ்வளவு காலமாக திட்டமிட்டிருந்த பயணத்திற்கான நேரம் இது. அந்த அழுத்தங்களை தளர்த்திக் கொள்ளுங்கள். மேலும், உங்கள் படைப்புத் திறன்களை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். ரிஷபம் ராசிபலன்: இன்று நீங்கள் ஏதாவது முயற்சி செய்து சில சூழ்நிலைகளை சந்திக்க தைரியமாக இருங்கள். சிரமங்களை நிர்வகிக்க உங்களுக்கு எவ்வொரு பதிலும் தேவையில்லை. கவனத்தோடு இருங்கள். நீங்கள் மனக்கசப்போடு இருந்த உங்களுடைய நலம் விரும்பி அல்லது நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினருடன் இணக்கமாக இருங்கள். உங்கள் பிரதிநிதித்துவத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு செய்ய வேண்டியதைச் செய்யுங்கள். வெகு காலத்திற்கு முன்பே நீங்கள் அதைப் பெற்றிருந்ததற்காக பாராட்டப்படுவீர்கள். மேஷம் ராசிபலன்: ஒரு நேர்மறையான நபரான நீங்கள் ஏதாவது ஒன்றை இழப்பதை உண்மையிலேயே வெறுக்கிறீர்கள். வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் நீங்கள் சில சமயம் வெற்றி பெறுகிறீர்கள், சில சமயம் தோல்வியுறுகிறீர்கள். உங்களது வெற்றியோ அல்லது ஏதாவது ஒன்றை செயல்படுத்தும் உங்கள் செயலோ உங்கள் திறன்களை தீர்மானிக்க விட வேண்டாம். உங்கள் ஆற்றலும் அழகும் இன்றைய சிக்கல்களை சரிசெய்ய உதவும். ஒருவேளை நீங்கள் இதனை கடுமையாக எடுக்காவிட்டாலும், நீங்கள் இருதரப்பினருக்கு இடையே ஒரு மத்தியஸ்தராக செயல்பட வேண்டியிருக்கும். கவலை உண்மையில் உங்களை மென்மேலும் பயமுறுத்தியுள்ளது. எப்போதும் உங்கள் உற்சாகத்தை தக்கவைத்துக் கொள்ளுங்கள். அதிகம் கவலைப்படுவதற்கும் அதன் மூலம் உங்கள் நாட்களை இழப்பதற்கும் பதிலாக, எந்த செயல்கள் நடந்தாலும் அவற்றை அதன் வழியிலே கையாள்வதை கற்றுக்கொள்ளுங்கள்.